சமையலில் நம்ம வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சாம்பார்லேருந்து தூக்கி போடுற கருவேப்பிலை சட்னி வச்சு செமையாக ஒரு துவையல் பார்த்துடலாமா? நீங்கள் மறுபடியும் செஞ்சு சாப்பிடுவீங்க. பாருங்கள், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அதுக்கு தேவையான பொருள் வந்து ஒரு கப்பு கருவேப்பிலை, அரை மூடி தேங்காய், 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் கடலை கொட்டை, 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், 2 வெங்காயம், ஒரு தக்காளி, ஒரு 15 காஞ்ச மிளகா, 4 பச்சை மிளகா, ஒரு 15 பல்லு பூண்டு, லெமன் சைஸ் அளவுக்கு புளி, எண்ணெய் தேவையான அளவுக்கு ஊற்றிட்டு அதில் கடுகு போட்டு, கடுகு பொரிஞ்சு வந்ததுமே எல்லாத்தையுமே ஒன்றாவே சேர்த்துடணும். ஆனியன் அரை வேக்காடு இருக்கிறப்போ தேவையான அளவுக்கு உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இந்த மாதிரி ஸ்டேஜில் கருவேப்பிலை க்ளீன் பண்ணி வச்சு கருவேப்பிலை சேர்த்து இந்த ஸ்டேஜில் கேஸ் ஆஃப் பண்ணிட்டேன். கேஸ் ஃபேன் காற்றுல அரை வச்சு மிக்சிக்கு சேர்த்து 2 தண்ணி கொஞ்சமாக விட்டு அரைச்சின்னு வந்துடலாம். ஃபைனலி நம்ம கருவேப்பிலை சட்னி செம்மையாக டேஸ்ட்டாக ரெடி ஆயிடுச்சு. ஒன்ஸ் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். புதுசாக நம்ம சேனலுக்கு வந்துங்க, ஒரு லைக், சப்ஸ்கிரைப், கமெண்ட் பண்ணிட்டு போங்க. பாய்.